அண்ணன் திருமாவளவன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தால் அவர் சொன்ன இந்த கோரிக்கை எத்தனை நாட்களுக்குள் நிறைவேற்றப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை திருமாவளவன் அண்ணன் கேட்க மாட்டார், நாம கேட்போம். முதல்வரின் மனதிற்கு நெருக்கமாக இருக்கும் திருமாவளவனின் மதுவிலக்கு கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் எப்போது அமல்படுத்துவார் என செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். மருத்துவர்கள் வேண்டும், அரசாங்க துறையில் பணியாற்றும் பொழுது அந்தந்த துறைக்கு அதிகமான மருத்துவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உயர்கல்வியில் தமிழகத்தை சார்ந்த அரசு மருத்துவர்கள் அதற்கான சிறப்பு மருத்துவத்துறையில் சேர முடியாத ஒரு நிலையை தமிழக அரசு ஏற்படுத்தி இருப்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழக அரசின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் தான் அரசு மருத்துவர்கள் அதிகமாக சிறப்பு துறையில் சேர முடியாமல் போனது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆக பல துறைகளில் இப்படி தோல்வி அடைந்து கொண்டிருப்பதை முதலில் முதல்வர் சரி செய்ய வேண்டும். முதல்வர் திருமாவளவனோட மனதை புரிந்து கொண்டு அதை சரி செய்கிறேன் என்று சொல்கிறாரே தவிர தமிழக மக்களின் மனதை புரிந்து கொண்டு சரி செய்கிறாரா என்று தெரியவில்லை. திருமாவளவன் என் மனதிற்குள்ளதை அப்படியே திருமாவளவனை புரிந்து கொண்டு ஒரு வருடத்திற்கு முன்னால் அவர் சிப்காட் தொழிற்சாலை கேட்டார், அதனால் நான் அதை ஒரு வருடத்திற்குள் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற தமிழக முதலமைச்சர், அப்படி என்றால் அண்ணன் திருமாவளவன் மாநாடு நடத்தி ஒரு கோரிக்கை வைத்தாரு, பூரண மதுவிலக்கு வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவாரா? ஆக அண்ணன் திருமாவளவன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தால் அவர் சொன்ன இந்த கோரிக்கை எத்தனை நாட்களுக்குள் நிறைவேற்றப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை திருமாவளவன் அண்ணன் கேட்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன சூழ்நிலையிலனா திமுக கூட்டணியில நான் இருக்கிறேன் சொல்லும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அதனால அவர் கேட்க மாட்டார், நாம கேட்போம். இன்னைக்கு அவர் மனதிற்கு நெருக்கமானவர், அவர் வைக்கிற கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களின் மதுவிலக்கு கோரிக்கையை என்று நிறைவேற்றப் போகிறார் என்று சொன்னால் நலமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.